Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னா மலேசியா ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ என்னோட vlogs எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக வந்து ஆல்மோஸ்ட் 2 months ஆக போகுது. ஸோ நாங்கள் மே மந்த் வந்து மலேசியா போயிட்டு வந்திருந்தோம் சம்மர் வெக்கேஷனுக்காக. ஸோ அங்கே வந்து நான் கொஞ்சம் ஃபியூ திங்ஸ் வந்து எனக்காக ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. ஸோ மலேசியா போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லா டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணதுக்கு அப்புறமா ரீசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கெங்க ஷாப்பிங் பண்ணலாம், லைக் நமக்கு பட்ஜெட் ஷாப்பிங் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ பட்ஜெட் ஷாப்பிங் எங்கெங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வீடியோஸ்ல வந்தது வந்து என்னன்னா பர்ஜயா டைம் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு மால், அது வந்து புக்கிட் பின்டாங்ல இருக்கு. ஸோ அங்கே வந்து எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கும் அண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும், கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தேன். லைக் நீங்கள் அங்கே போனீங்கன்னா தனியாக ஒரு ட்ராலி வாங்கணும், அங்கே வாங்குற திங்ஸ் வைக்கிறதுக்கு மட்டுமே, அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் பார்த்து ஹை ஹோப்ஸோட வந்து அந்த மாலுக்கு வந்து போன ஃபர்ஸ்ட் டேவே போனோம். லைக் ரீச் ஆன ஃபர்ஸ்ட் டே வந்து சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் அடிச்சுட்டு ஈவினிங் வந்து அந்த மால் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஹோட்டல்ல இருந்து பக்கம் தான், லைக் ஒரு 5 to 10 minutes வாக்ல தான் இருந்துச்சு. சரி ஈவினிங் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மால் போனோம். மால் வந்து நல்ல பெருசா இருந்தது. லைக் 9 floors வந்து மால் தான் இருந்தது. அதுல வந்து லைக் ஒரு 4 floors தான் ஷாப் எல்லாமே இருந்தது. அதுக்கு மேல இருந்த ஃப்ளோர்லாம் ஷாப் எதுவுமே இல்லை. அண்ட் நிறைய ஷாப்ஸ் இருந்தது. பட் நான் நிறைய ஷாப் வந்து போய் பார்த்தேன், எனக்கு எந்த கலெக்ஷன்ஸுமே பிடிக்கல. பிளஸ் அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இல்லை. ஏன்னா அங்கே வந்து 5 ringgits 10 ringgitsக்கு எல்லாம் கூட இருக்கு, க்ளோத்ஸ் வந்து இருக்கு, டிஷர்ட்ஸ் அதெல்லாம். பட் அதெல்லாம் ரொம்ப மொக்கையான குவாலிட்டியில இருக்கு. ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் குவாலிட்டின்னு கூட இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அலசி பார்த்ததுல ஒரே ஒரு ஷாப்ல மட்டும் கொஞ்சம் டீசெண்டா இருந்தது கலெக்ஷன்ஸ். அங்கேயுமே ரேட் வந்து அஃபோர்டபுளாலாம் இல்லை. நான் பார்த்த ஒரு ட்ரெஸ் வந்து, நான் கொஞ்சம் மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் பார்த்துட்டு இருந்தேன். அது பார்த்தது எல்லாமே 80 ringgits 90 ringgitsன்னு இருந்தது. நாங்கள் போயிருந்தப்போ வந்து ஒரு ரிங்கிட் வந்து நம்மளோட ஐஎன்ஆருக்கு 24 rupees. ஸோ கால்குலேட் பண்ணிக்கோங்க நீங்களே. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. லைக் அரௌண்ட் 2000க்குள்ள போனாதான் நல்ல நல்ல குவாலிட்டியில நல்ல ட்ரெண்டியான ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அது ஆப்வியஸ்லி வந்து நம்ம பட்ஜெட் ஷாப்பிங்குள்ள வராது இல்லையா. ஸோ எனக்கு வந்து அந்த மால்ல வந்து பெரிய டிஸப்பாயின்மெண்ட். இருந்தாலும் வந்து நான் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் வாங்கினேன். அங்கே ஒரு ஷாப்ல 80 ringgits கொடுத்து ஒரே ஒரு பிங்க் ஃப்ளாரல் மேக்ஸி மட்டும் வாங்கினேன் தான் இந்த ட்ரெஸ். இது வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல்ல ஒரு ஸ்லீவ்லெஸ் மேக்ஸி ட்ரெஸ், இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இதே வந்து நான் அங்கே பெனங்குக்கும் வேர் பண்ணியிருந்தேன். பெனங்குல 1 டேக்கு இதுதான் வந்து வேர் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளா, ஃபிட் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஃப்ரீ சைஸ்ன்னு சொன்னாங்க. பட் இது நான் வந்து எஸ் அண்ட் எம்முக்கு நடுவுல இருக்கிறேன். எனக்கே வந்து இது வந்து ரொம்ப ஃபிட்டா அப்படிதான் இருந்தது. ரொம்ப டைட்டாவும் இல்லை, லைக் கொஞ்சம் ஃப்ரீயா அந்த மாதிரியும் இல்லை, ரொம்ப கரெக்டா அப்படி இருந்தது. ஸோ அவங்க ஃப்ரீ சைஸ் அப்படிதான் இருக்கும் போல. ஸோ இது நல்லா இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி எல்லாமே, இதுக்கு லைனிங் வந்து கிட்டத்தட்ட நீ லெங்த் வரைக்கும் லைனிங் இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் இருந்தது ஸ்லீவ்ல. அண்ட் பின்னாடி ஒரு எலாஸ்டிக். ஸோ நைஸ். இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தது. பட் 80 ringgitsனா நம்ம காசு வந்து எவ்வளோ வரும், அரௌண்ட் ஒரு 1800 வந்துடும் இல்லையா. அதுக்கு வர்த்தான்னா டவுட் தான், அந்த மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு பிடிச்சிருந்தது இந்த ட்ரெஸ், அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். அப்புறமா வந்து ஸோ இந்த டிசப்பாயின்மெண்ட் இப்படி ஆயிடுச்சா. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த புக்கிட் பின்டாங்ல நிறைய மால்ஸ் இருந்தது. லாட் 10, பெவிலியன், அதாவது பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணி அல்ட்ரா லக்ஸரி வரைக்கும் மால்ஸ் இருந்தது அந்த ஏரியாவில். ஸோ அப்படியே எங்கள் ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து சங்கே வாங் பிளாசா அப்படின்னு சொல்லி ஒரு மால் இருந்தது. சரி லாஸ்ட் டே வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாலில் எல்லாமே ரீசனபிளாக இருந்தது. காஸ்ட்டும் நல்லா இருந்தது அண்ட் கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்தது. நான் மேஜராக 2 ஷாப்ல இருந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து QQ அவுட்லெட் அண்ட் இன்னொன்று வந்து மியூசோ அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஷாப்ல வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து QQ அவுட்லெட்ல இந்த பிரிட்டியான இது போஸ் வச்ச தெரியுதா ஒரு மேக்ஸி ஸ்கர்ட், இந்த ப்ளூ கலர், நிறைய கலர்ஸ் இருந்தது. லைக் பட்டர் எல்லோ, பிங்க் கலர், ஒயிட், பிளாக் அப்படின்னு சொல்லி நிறைய கலர்ஸ் இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஷாப்ல எல்லாமே சூப்பரா இருந்தது. ஸோ நான் வந்து இந்த ஸ்கர்ட் வந்து பிக் பண்ணியிருந்தேன் இந்த போஸுக்காக மட்டுமே. சரி ப்ளூ எடுத்துக்கலாம், பிளாக் ஒயிட் ஏதாவது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ வந்து பிக் பண்ணியிருந்தேன்.
அழகா இருக்குல்ல. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 33 ரிங்கிட்ஸ் தான். பட் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. லைக் சும்மா சாதாரணமாலாம் இல்லை, ஃபுல் லைனிங் இருக்கு. அண்ட் கிளாத் குவாலிட்டி நல்லா இருக்கு, ஸ்ட்ரிச்சஸ் எலாஸ்டிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் அந்த QQ அவுட்லெட்ல. அங்க வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா வந்து அதோட மெட்டீரியல் வந்து ரொம்ப திக்கா இருக்கு. நம்மளோட சென்னை வெதருக்கு வந்து போட முடியாது. அதனால வந்து நான் நிறைய டாப்ஸ் வந்து எடுக்கல. எப்பயோ போக போற வெக்கேஷனுக்கு எதுக்கு எப்பவே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய வாங்கல. நெக்ஸ்ட் வந்து மியூசோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஷாப் போயிருந்தோம். அங்கே வந்து இந்த பிரிட்டியான ஒரு பின்ட்ரெஸ்டி இந்த கொரியன் ஸ்டைல் டாப் வந்து எடுத்தோம். டாப்னு சொல்ல முடியாது, கார்டிகன் அந்த மாதிரி சொல்லலாம். நல்லா இருக்குல்ல. எனக்கு இந்த டீடைலிங் எல்லாமே பிடிச்சிருந்தது. இந்த காலர், இந்த பேர்ல் பட்டன்ஸ், இந்த போ டீடைல்ஸ் எல்லாமே செம்ம பிரிட்டியா இருந்தது. இந்த கலர் வந்து என் ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. இதுலயே நிறைய கலர்ஸ், நிறைய இதே காலர் வச்சு இந்த இடத்துல வேற டிசைன் வச்சும் நிறைய இருந்துச்சு. ஸோ இது வந்து இது ஒரு டாப் வாங்கினேன். இது வந்து ஆனா இது நம்ம போட்டோம்னாமே நமக்கு வந்து வார்மா இருக்கு. லைக் ஒரு ஏசி இருக்கிற இடம் அப்படின்னா ஏதாவது ஹில் ஸ்டேஷன் வின்டர் டைம் போடுறதுக்கான ஒரு டாப். பிகாஸ் இதோட மெட்டீரியல் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. இது போட்டோம்னா நமக்கு வந்து வார்மா இருக்கிற ஃபீல் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது. அதுக்கப்புறமா தான் ஒரு ஸ்கர்ட் பார்த்தேன். இந்த பாருங்களேன் இந்த ஸ்கர்ட், இந்த கலர், இந்த பிரிண்ட் எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுலயே நிறைய கலர்ஸ் இருந்தது. கலர் எல்லா கலருமே அழகா இருந்தது. ஒரு ப்ளூ, ஒரு பிளாக். அந்த ப்ளூனா அந்த ப்ளூ வந்து மயில் கழுத்துல ஒரு ப்ளூ இருக்கும்ல, ஒரு மாதிரி ஒரு டார்க்கர் ஷேடு, அந்த ப்ளூ கலர், அது எல்லாமே இருந்தது. நான் வந்து இந்த ரெட் கலர் வந்து எடுத்தேன். இது வந்து மேக்ஸி ஸ்கர்ட்னு சொல்ல முடியாது, நீக்கு கீழே வரைக்குமே வருது. நல்லா இருக்கு. இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இது டைப் பண்ணிக்கிறதுக்கு, ஹிப்ல டைப் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரோப் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. இந்த பிரிண்ட் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஸோ வந்து இந்த ஸ்கர்ட் வந்து ஒன்று வாங்கினேன். இதுவுமே 33 ரிங்கிட்ஸ் தான். சூப்பர்ல. லைக் லெஸ் தென் 800 தான் வரும். அதுக்கு வந்து இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி. இந்த கிளாத், இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் இது வந்து லைக் ரேப் ஸ்கர்ட்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஓப்பன் இருக்கும். பட் உள்ள வந்து லைனிங் இருக்கு. நீ லெங்த் வரைக்கும் லைனிங் இருக்கு. ஸோ நம்ம வந்து பயப்படாம போட்டுக்கலாம். ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக இதை வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு லைக் ஒரு லிட்டில் ஷிம்மரி, லைட்டான ஷிம்மர் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிளாக் கலர் டாப் எடுத்து போட்டோம்னா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து அந்த மாதிரி தான் ஸ்டைல் பண்ண போறேன். அண்ட் அதே சங்கைவாங் பிளாசால வந்து வாட்சன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் இருந்தது. அது வந்து லைக் ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது. அங்கே ரெண்டு ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கினேன். ஒன்று வந்து அவங்களோட வாட்சன், அவங்களோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப் ட்ரீட்மெண்ட். ஸோ இது வந்து எதுக்காகனா, எப்பயாவது எனக்கு வந்து டேண்ட்ரஃப் ப்ரோன் ஹேர், எனக்கு வந்து டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இதை எடுத்தேன். இது என்ன பண்ணணும்னா, லைக் இப்போ நமக்கு ரொம்ப இச்சியா இருக்கு, நிறைய டேண்ட்ரஃபா இருக்குன்னா இது வந்து லைக் அப்படியே ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம உடனே வாஷ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா ஜஸ்ட் அப்ளை பண்ணா நமக்கு அந்த இச்சினஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். நானுமே இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே தான். லைக் இப்போ நான் வந்து 2 days ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணியே ஆகணும். 3rd day நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணலன்னா எனக்கு இச்சினஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி டேஸ்ல இது யூஸ் பண்ணுவேன். ஓகே, நல்லா தான் இருக்கு, ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ஒன்று வாங்கணும். இது எவ்வளோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, இதுலயும் இல்லை, தெரியல இது எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன்று வாங்கினேன். அப்புறமா வந்து இந்த கேப்சியூல்ஸ், எலிப்ஸ் விட்டமின் கேப்சியூல்ஸ். இது வந்து ஹேருக்கு வந்து சீரம் மாதிரி இதை ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து நிறைய பேர் வந்து தாய்லாந்து ஹால் போடும்போது இதை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இதை வாங்கி, சரி இதை பார்த்தோன்னே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதில் நிறைய வேரியன்ட் இருந்தது. லைக் சாஃப்டன் பண்ணுறது, ஃப்ரிட்ஜுக்கு, அந்த மாதிரி. நான் வந்து ஹீட் ப்ரொடெக்ஷனுக்காக வாங்கினேன். எஸ், ஹீட் ப்ரொடெக்ஷனுக்காக வாங்கினேன். நான் வந்து என்னோட இப்போ எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி ஹேரை வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த டைம் இது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். சரி, இந்த ஹாலுக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். ஸோ அப்படியே இருக்கு. இனிமேல் தான் இதை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த வாட்ச், அங்கே வந்து கென்டிங் ஹைலாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கு. குவாலாலம்பூர்ல இருந்து ஒரு 1 hour வெளியில போகணும். ஸோ அது வந்து மேலே ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். மேலே போயிட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கீழே வந்தா, கீழே வந்து
கென்டிங் ப்ரீமியம் அவுட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மால் மாதிரியும் இல்லை, ஒரு 2 ஃப்ளோருக்கு நிறைய ஷாப் இருக்கும், பெரிய ஸ்பேஸா இருக்கும். அங்க என்னன்னா நிறைய பிராண்ட்ஸோட அவுட்லெட், அது எல்லாமே ஆஃபர்ல இருக்கும். லைக் அப் டு 70% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். ஆல் இயர் லாங் வந்து அந்த ஆஃபர் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அங்க போனோம். போயிட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து வாட்சஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செய்கோல வந்து வாட்ச் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து சிட்டி செயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ச் ஸ்டோர் இருந்தது. அங்கே போய் பார்த்தப்போ இந்த செய்கோ வாட்ச் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஒரு கோல்டன் டயல் குரோனோகிராஃப் வாட்ச் அண்ட் ஸ்ட்ராப் கலர் வந்து ஒரு மாதிரி ஒரு மட் கலர்ல இருந்தது. ஸோ இது வந்து சூஸ் பண்ணாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து செய்கோ ப்ரொடியூஸ் பண்ணதே லைக் ஐ திங்க் 900 பீசஸ் தான் வந்து மொத்தமே அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணது. ஸோ இது வந்து லிமிடெட் எடிஷன் வாட்ச். இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இதில் 714th பீஸ் வந்து என் ஹஸ்பண்ட் வச்சிருக்காங்களாம். ஸோ ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாட்ச் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அங்கே வாங்கினோம். இதோட எம்ஆர்பி வந்து 2000 ரிங்கிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். பட் அங்கே 50% ஆஃபர்ல வந்து நாங்கள் 1000 ரிங்கிட்ஸ்க்கு வாங்கினோம். ஸோ நல்ல டீல் தான் இல்லையா? அதனால அங்கே போயிட்டு இது மட்டும் வாங்கினோம். இது போக என் பையன் வந்து ஒரு வாட்ச் வாங்கினான். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சாக்லேட்ஸ் வந்து நிறைய வாங்கிட்டு வந்தேன். அங்கே வந்து பெரில் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்கு, சூப்பராக இருந்தது அந்த சாக்லேட்ஸ். எனக்கு அதில் ஃபேவரட் வந்து திரமிசு சாக்லேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளேவர், செம்ம டேஸ்டாக இருந்தது. ஸோ நீங்களும் மலேசியா போறீங்கன்னா அந்த பிராண்ட் சாக்லேட் வாங்குவீங்க. இந்த பேக் வந்து ஷோ பண்ண மறந்துட்டேன், அதனால தான் அகெயின் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக் வந்து நான் மலேசியாவில் வந்து பாண்டா ஐஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து வாங்கினேன். என்னோட வீடியோவில் சொல்லியிருப்பேன் பேக் வாங்குறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த பேக். பிளாக் கலர்ல அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி ஹேண்ட் ஹெல்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஸ்லிங்கு போட்டு ஸ்லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சைடில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சைடில் வந்து இந்த சாம்ஸ் தான் அழகா இருக்குல்ல. இந்த ஒரு ஹார்ட் ஷேப் அண்ட் சும்மா ஒரு நாட் மாதிரி இந்த மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப ப்ரிட்டியா இருந்தது. எனக்கு இந்த ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த லெதர். உள்ள வந்து நல்ல ஸ்பேஷியஸாவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான். உள்ள வந்து சின்னதா ஒரு சைட்ல சின்னதா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து ஒரு சிப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்குல்ல. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த ஹார்ட் சார்ம்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கங்க இந்த மாதிரி ஹார்ட் டீடைல்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வந்து இது வந்து வாங்கினேன். இது லைக் ஐ திங்க் ஒரு 40 ரிங்கிட்ஸ்ன்னு நினைக்கிறேன், 40 or 45 ரிங்கிட்ஸோ. சூப்பர் வர்த் இட். ஸோ இதுதான் அந்த பேக். இதெல்லாம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.